வெல்கம் டு ருபீஸ். இந்த டுட்டோரியல் வீடியோவில் பீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டேஷ்போர்டில் கீழே பீட்டுன்ற டைல் இருக்கு இல்லைங்களா, அதில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடு டாப் கார்னரில் இருக்கிற ப்ளஸ் பீட் கிளிக் பண்ணால் ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பீட் நேம் வந்துட்டு நாம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் அவங்களோட நேம் கொடுக்கலாம், இல்லைனா பிளேஸ் நேம் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு பாலாஜி சேல்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டவுன் இல்லைனா சிட்டி நேம் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அசைன் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ஃபீல்டு வருது. அதில் வந்து உங்களோட ஐடியிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அசைன் பண்ணணும்னு வேணால் அது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு அசைன் ஆகிடும். இன்கேஸ் உங்களோட ரிப்போர்ட்டிங் மேனேஜருக்கு நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அவங்களோட நேமை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமர் லெவல் வரும். என்ன லெவல் ஆஃப் கஸ்டமர், அதாச்சும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றத நீங்கள் இந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் அப்படின்ற நேம் வந்துட்டு கீழே உள்ள ட்ராப் டவுனில் நெக்ஸ்ட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டிலேருந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் சூப்பர் ஸ்டாக்கிட்ட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பாலாஜி சேல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஆட் கஸ்டமர் அப்படின்னு வரும். ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, அது உள்ள நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரோட லிஸ்ட்டுமே இங்கே வந்துடும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வேணுமோ அவங்கள இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எல்லாருமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே உங்களோட வீட்டில் சேவ் ஆகிடுவாங்க. இப்போ மறுபடியும் இந்த சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பீட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். பாருங்கள், மேலே பீட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாலாஜி சேல்ஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகிடுச்சு. அகெயின் வந்துட்டு நீங்கள் டேஷ்போர்ட் போய்ட்டு பீட்டு டைலில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண பீட் லிஸ்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகிடும். இப்போ உங்களோட பீட் க்ரியேட் ஆகிடுச்சு. அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே ஆட் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ.